யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அரூபியாய் சொரூபியாய் வீற்றிருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குமாரனாகிய கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வத்துக்கும் அதிபதியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த வேளையில கூட சுவாமி வந்தவர்கள் வெறுமையாய் திரும்பாதபடி ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் தேவ மகிமையினால் நிறைத்திரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே தேவநாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி உதவி செய்யும் வந்தவர்களை ஆண்டவரே கர்த்தர் நீர் நிரப்பி அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவரும் ஒரு பாடலை பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, புவியினால் இடித்துவிடும். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, புவியினால் இடித்துவிடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, புவியினால் இடித்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்
ஆபத்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். யாவரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இரண்டாவது பாடலாக, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. புதிய பாடல் கற்றுக்கொண்டு யாவரும் பாடும்படி அன்பாய் கேட்கிறேன். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை.
எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர். பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர். பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர். பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஆமென். இந்த பாடலை இயற்றியவர் ஆரன் பாலா அப்படிங்கிற ஒரு பாஸ்ட் தான். அவர் அவருடைய வாழ்க்கை பயணம் பிச்சை எடுத்தார், ரெண்டாவது குப்பை பொறுக்கினார். இப்படிப்பட்ட காரியத்தை ரட்சிக்கப்படாத முதல்ல செஞ்சார். ஆண்டவர் அதிலிருந்து அவரை தெரிஞ்சுக்கிட்டார். அந்த அனுபவத்தை ஒரு பாடலாக ஏற்றியிருக்காரு. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். அது மாத்திரமல்ல, ஏசாயா 46:3 தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஏன்னா ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நான் உன்னை முன்குறித்தேன்னு சொல்லியிருக்கார். அது மாத்திரமல்ல, சமாதான அசம்பிளி சபையில் ஆண்டவர் உங்களை வச்சிருக்காருன்னா ஆண்டவருடைய திட்டம். ஆமென். மீண்டுமா இந்த சரணத்தை பாடுவோம். அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர். பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர். பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே
உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். உன் தாயின் கருவிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். மூன்றாவது பாடலாக மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். யாவரும் கரங்களை தட்டி பாடுவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆமேன். கர்த்தர் நம்மளோடு இருந்துட்டால் நம்ம வாழ்க்கையில் குறையே இல்லை. ஆமேன். பாடுவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். என் ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எதிரிகள் கண்முன்னே விருது படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என்று பார்க்கிறார். எதிரிகள் கண்முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண்முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என்
தொடரும் உயிருள்ள நாட்கள் எல்லாம். ஆமென். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்கள் எல்லாம். அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்கள் எல்லாம். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. உள்ளுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகிலே அனுதினமும் நடத்துகின்றார். ஆமென். உள்ளுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். நம்மை உள்ளுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகின்றார். நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகின்றார். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி யாவரும் ஆமென். ஆண்டவரோடு இருந்துட்டோம் அப்படின்னா மிகுந்த சந்தோஷம். ஆமென். யாவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு பாடலை பாடுவோம்.
ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர். சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். ஒருவராய் சாவாமையுள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமையுள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதி மந்தவுமானவர் அவர், அல்பாவும் மேகவுமானவர் அவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். ஆமென். ஆதியும் அந்தமும் மாணவர் அவர், அல்பாவும் மேகாவும் மாணவர் அவர். ஆதியும் அந்தமும் மாணவர் அவர், அல்பாவும் மேகாவும் மாணவர் அவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் துதிகன மகிமைக்கு பாத்திரரே. தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். ஆமென். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே. தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே. தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே.
தட்டி ஆமென். ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா, ஓயாமல் தூதர்கள் ஆண்டவரே சொல்கிற வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 என்பதை ஆண்டவரே நாங்கள் இந்த வேளையில உச்சரிக்கிறோம் சாமி. இந்த வார்த்தை எப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே எங்கள் நாவில இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அனு தினமும் நாங்கள் பரிசுத்தப்பட கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. அப்பா, தொடர்ந்து நீர் ஆண்டவரே இந்த ஆராதனை பொறுப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, மீதமுள்ள காரியத்தை ஆண்டவருடைய கரங்களை வைக்கிறேன். தாசனை முடிமறைத்து உடைய வார்த்தை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்தவர்களை ஒருவரையும் ஆண்டவரே வெறுமையாய் அனுப்பாதபடி உடைய வார்த்தை ஒவ்வொரு மேலும் நீர் வைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நின்றவண்ணமாக கரங்களிலே வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 92ஆம் சங்கீதம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பக்கம் எண் 729. வசனம் பிரதி வசனமாக வாசிக்கலாம். 92ஆம் சங்கீதம் ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாயிருக்கிறீர். திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். சேர்ந்து வாசிக்கலாம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தில் அலங்காரமாக இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்களாம். சபைக்குரிய அறிவிப்புகள். இந்த மாலை ஆராதனை முடிந்த பின்பு சபையில் இருக்கிறதான அனைத்து கேர்சல் லீடர்ஸ் மற்றும் டிவிஷன் லீடர்ஸ்க்கான கூடுகையானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிறதான அனைத்து கேர்சல் மற்றும் டிவிஷன் லீடர்ஸ் யாவரும் தவறாமல் பங்கு பெறும்படியாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள். நாளை திங்கட்கிழமை ஞானஸ்நான ஆராதனையானது நம் சபையின் சார்பாக நடைபெற இருக்கின்றன. காலை 7:30 மணிக்கு இந்த ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் நீங்கள் இதில் பங்கு பெறும்படியாக அன்பாக கேட்கிறோம். இது எந்த இடத்துல எடுக்க அது பற்றி தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் டிவிஷன் லீடரை அணுகி அதை தெரிந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக நாங்கள் கேட்கிறோம். வருகிற 20ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று இரவு ஜெபமானது நம்ம சபையிலே மாலை 7 மணி முதல் 10 மணி வரை நம் சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள சபையார் யாவரும் நடைபெற இருக்கிறதான இந்த இரவு ஜெபத்திலே நீங்கள் தவறாமல் சபைக்கு கடந்து வந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக நாங்கள் அன்பாக கேட்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நம்ம சபையிலே ஆயத்த ஜெபமானது காலை 5:30 6:30 மணி வரை நடைபெற்று வருகின்றன. தேவ பிள்ளைகள் யாவரும் அதில் பங்கு பெறும்படியாக அன்பாக நாங்கள் அறிவுறுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சகோதரி சாரால் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். காலை ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். சாட்சியை நான் வாசிக்கிறேன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த 40 நாள் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு வீடு திரும்பும்போது எங்கள் இருசக்கர வாகனத்தில் ஒரு நாய் குறுக்கு வந்து இதனால் நாங்கள் கீழே விழுந்து காயங்கள் ஏற்பட்டது. இதை குறித்து தேவ சமூகத்தில் நான் ஜெபித்தேன். தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த காயங்கள் குணமாகவும் எங்கள் ஜீவனுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாதபடியும் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்தார். ஜீவனை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் நீங்கள் இருக்கும் இடத்துல எழுதி நிற்கும்படி நாங்கள் கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். சபையார் யாவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாம் வரவேற்போம். உங்கள் கரங்களிலே விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க. இந்த ஆராதனை முடிந்த பின்பு அதில் உங்கள் ஜெப குறிப்புகளை எழுதி எங்களிடம் நீங்கள் கொடுத்து செல்லும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். நாம் யாவரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நிற்கலாம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். பாடல் 1 பாடப்படும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் தேவனாகிய கர்த்தர் இந்த காணிக்கையை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு மனதாக ஜெபிக்கலாம். அப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்தும்படியாகவும் ஆண்டவரே நீர் கொடுத்த ரட்சிப்பின் ஆண்டவரே வஸ்திரத்தை நாங்கள் இழந்து போகாதபடி தேவன் இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்து விடுகிற நன்றி செலுத்துகிறோம். இதோ உமது பண்டக சாலைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த காணிக்கை மற்றும் தசமபாகங்களை தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். தகப்பனே, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் திரும்ப எங்கள் மடியிலே கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, சமாதானமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கடனை இல்லாத காரியங்களை அப்பா எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வீணான மருத்துவ செலவுகள் ஆண்டவரே, பத்தலான பையில போகிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க சாமி. வருகிற வருமானம் வியாபாரத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் கரம் ஆண்டவர் தங்கும்படி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். செய்யப்போற பெரிதான கிருபைக்காக நன்றி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் நம்மை ஒரு பார்க்க செய்திருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். அது மாத்திரமல்ல, கடந்த புதன்கிழமை நம்ம ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். ஆண்டவர் கத்தர் கொடுத்திருக்கிற தகப்பன்மார்க்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கத்தர் உங்களை நம்பி உங்களுக்கு கையிலே கத்தர் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். அவர்களை நல்ல முறையில் அவர்கள் வளர்ப்பார்கள் என்று நான் ஆண்டவர்களை விசுவாசிக்கிறேன். கத்தர் அவர்களுக்கு வேண்டிய பலனை தருவாராக. உங்கள் கையில் இந்த வசனத்தை அவங்க கொடுப்பாங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. நம்ம சபை முழுவதுமாக இந்த வசனத்தை அவர்கள் அடித்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உபாகமம் 1:31. ஆண்டவரே பரம தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் நல்ல தகப்பனாக இருக்கிறார், எக்ஸாம்பிளாக இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் இவ்வளோ நல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்களுக்காக, விசேஷமாக தகப்பன்மார்க்காக ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். சபையில் இருக்கிற தகப்பன்மார்கள் எல்லாருக்காகவும் எல்லார் கரங்களை நீட்டி, தகப்பன்மார்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? யாருக்கெல்லாம் ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரோ தயவுசெய்து நீங்கள் எழுந்து நிற்கலாம். அவர்களுக்காக உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் நீங்கள் கரங்களை நீட்டி, பெண்கள், வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் நம்பி தந்திருக்கிற இந்த பெரிய பொறுப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு குடும்பத்துடைய ஆவிக்குரிய பொறுப்பை தகப்பனுடைய கையில் நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய், பரம தகப்பனை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் இவர்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. அப்பா, இவர்கள் அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமானவர்களாய் எங்கள் தகப்பனை போல நாங்கள் வாழ வேண்டும் என்று பிள்ளைகள் அவர்களை பார்த்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிற இடத்துல கர்த்தர் அவர்களை நீர் வைத்து ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பிள்ளைகளை ஆண்டவரே அவர்களை நம்பி நீர் கொடுத்திருக்கிறீர், பரலோகம் கொடுத்திருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமத்தினால் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்களை சபையின் மூலமாய் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். எனக்கெல்லாம் பிள்ளைங்க இருக்கிறாங்க போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளை ஆண்டவர் தருவார். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் என்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இவ்வளோ சந்தேகமாக சொல்கிறீங்க எனக்கு தெரியல. ரட்சிக்கப்பட்டவங்க மத்தியில் தான் நான் சொல்கிறேன், இயேசு ஜீவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 3rd டிவிஷன் வந்து ராஜு சாருக்காய் ஸ்தோத்திரம். காலையில் 4 மணிக்கு சர்ச்சை கிளம்பிட்டு இருக்கும்போது பயங்கரமான வயிற்று வலி, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் உடனே ஜெபம் பண்ணேன். அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் சாயங்காலம் ஒரு நல்ல சுகத்தோடு ஆண்டவர் நம் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அவருடைய கரத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இது மாத்திரமல்ல, தொடர்ந்து புதன்கிழமை வியாழக்கிழமை சாயங்காலம் நமக்கு என்ன இருக்குது? முழுஇரவு ஜெபம் இல்லை, அது ஈவினிங் ஜெபமாக இருக்குது. ஆண்டவர் சித்தமான வருகிற நாட்டில் நம்ம முழுஇரவில் ஜெபம் பண்ணலாம். 7 மணிக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து தேசத்துக்காக, குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். பாருங்கள், நிறைய சேர்லாம் இங்கே காலியாக இருக்குது. பெண்கள் சைடில் கர்த்தர், ஆண்கள் சைடை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் பொறாமையிலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்களே அல்லேலூயா சொல்ல பயப்படுறாங்க. நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களோ என்னமோ தெரியலையே. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் நிறைய பேர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இந்த சேலத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு உண்மையான ஆவிக்குரிய மனிதன் அப்பப்போ நம்ம ஆவிக்குரியவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். ஆமென். கர்த்தர் மேல் இருக்கிற அன்பை நினைக்கும் பொழுது உங்கள் கண்ணில் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவை கூட தண்ணியே வரமாட்டேங்குது அப்படின்னா உணர்வுள்ள இருதயம் குறைந்திருக்கிறது என்று அர்த்தம். ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பு குறைந்திருக்கிறது என்று அர்த்தம். சர்ச்சில் மட்டும் இல்லை, தனியாக நீங்கள் ஜெபிக்கிற போதோ ஏதோ ஒரு நேரத்தில் ஆண்டவருக்கு நீங்கள் கண்ணீரோடு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் தருவாராக. அது மட்டும் இல்லாமல் வேறு எப்போ கண்ணீரோடு ஜெபிக்கணும்னா, ஆத்துமாக்களை பார்க்கும்பொழுது, அழிந்து போகிற ஆத்துமாவை பார்க்குறப்ப கண்ணில் தண்ணி வரலன்னா பெரிய பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்களா ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களை பார்க்குறப்ப தண்ணி வரல பாஸ்ட், அதை பற்றி பாரல்ல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப பின்னாடி போயிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரை துதிக்கலாம். ஆண்டவர் நல்லவர்னு சொல்லும் போதே நன்றி நிறைந்த இதயத்தோடு சொல்ல நமக்கு தெரியணும். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் ஆண்கள் பார்க்குறாங்க, பெண்கள் தாங்க அழுவாங்க.
ஆண்கள்லாம் போய் அழுவலாமா? எனக்கு தெரியாது. ஒன்று தெரியும், இந்த உலகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் இந்த பூமியில் இருந்தப்ப, ஒரு வீட்டுக்கு போனப்ப அவர்களுக்காக இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆணாக இருந்தால் பெண்ணா யாராக வேணால் நீங்கள் இருங்க, ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது நம்ம எல்லாரும் அவருக்கு முன்னாடி தாழ்மையாய் அல்லேலூயா அவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். கண்களை மூடி, ஆண்டவரே நீங்கள் எங்களோடு இந்த சாயங்கால நேரத்தில் பேசுங்க. டைம் எடுத்து வந்தது வீணாக போயிடக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே நிமிஷம் எல்லா வாய்களை தொடர்ந்து கேட்கலாமா? ஆண்டவரே என் கூட பேசுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா இந்த வார்த்தையை நான் கேட்க வந்திருக்கேன், ஏதோ மனுஷனுடைய சத்தத்தை நான் கேட்க வரல. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்று மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்று மறவாதவர், துதி உமக்கே கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எல்லாரும் கண்களை மூடி துதி உமக்கே. கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே, உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம். ரோமர் 12ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை தாயின் கருவிலே உருவாக முன்னமே பெயர் சொல்லி அழைத்து நம்மை ரட்சித்ததற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. ஏதோ ஆண்டவர் கார் கம்பெனி நடத்தலை. ஏற்கனவே நான் சொல்ல மாதிரி ஏதோ எத்தனையோ கார், 1000 கார் வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி ஆண்டவர் நம்மை படைக்கவில்லை. யூ ஆர் ஹேண்ட் கிராஃப்டட். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வித்தியாசமாய் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் பிளான் வச்சிருக்கிறார். இந்த 2ஆம் வசனத்தை நம்ம தான் பார்க்குறோம். பரிபூர்ணமான சித்தம். ஆண்டவருடைய பரிபூர்ணமான சித்தத்தை நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த திட்டத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாட்களிலே வாழ்வது ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய் நாம் இருப்போம். அந்த பெர்ஃபெக்ட் வில்ல நான் இருக்கிறேன்னா அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவருடைய பெர்ஃபெக்ட் வில்ல, பரிபூர்ணமான சித்தத்தில் இல்லாதவர்கள் நான் ஆண்டவருடைய சித்தத்தில் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஆனால் ஒன்று நீங்கள் நன்றாக தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏன் நாம் அதை விரும்ப வேண்டும்? அநேகர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்தை தாங்க பிரச்சனை இருக்காது. ஐயோ, நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று தெரியாதனமாக பிஸ்னஸை நான் ஆரம்பிச்சிடக்கூடாது, தெரியாதனமாக யாரையாவது நான் கல்யாணம் பண்ணிடக்கூடாது, தெரியாதனமாக ஏதோ ஒரு வேலையை நான் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய சித்தம் அதில் இல்லாமல் போயிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அநேக தேவனுடைய சித்தத்தை தேடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி குறிப்பிட்ட சில இன்ஸ்டன்ஸில், சில சூழ்நிலையில் மட்டும்தான் அவங்க ஆண்டோடைய திட்டத்தை
செய்யணும்னு நினைக்கிறாங்க. தப்பு இல்லை. ஆனால் நம்ம ரொம்ப எக்ஸாம்பிளாக யாரை பார்க்குறோன்னா, இயேசு தினந்தோறும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருந்தார். பிதாவுடைய சித்தத்தை ஒரு நிமிஷம் கூட இயேசு வேஸ்ட் பண்ணவே இல்லை. அவருடைய மிஷன், அவருடைய காலிங், அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. அப்போ இந்த பைபிளை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து பார்க்கும்போது நோவா ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வந்தார். பேழையை கட்ட சொன்னார். பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா? எத்தனையோ பிரச்சனை இருந்துச்சு. எல்லாரும் அவங்கள பரிகாசம் பண்ணாங்க. எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் அவர் கர்த்தருடைய சித்தத்தை செய்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில் தரிசனம் இருந்தது, திட்டம் இருந்தது. ஆனாலும் அந்த திட்டத்தை அடைவதற்கு அநேக பாடுகள் வழியாக அவர்கள் அங்கே போய் சேருவதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஒரு சகோதரி வந்து சொன்னாங்களாம், பாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுங்க, என் பொண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும். ஏனோ தானோன்னு எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேணாம், ஆண்டவருடைய சித்தத்தின்படி நான் கல்யாணம் பண்ண நான் விரும்புகிறேன் என் மகளுக்கு என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த பாஸ்டர் சொன்னாரா, உங்கள் வீட்டிலேருந்து 4 தெரு தள்ளி ஒரு பையன் இருக்கிறாமா, அவன் குடிகார பையன், அவன் யார் சொல்லியும் கேட்கல, வீட்டுக்கு அடங்கலை, அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. உங்கள் பொண்ணு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிடுங்க. ஒரு 3 வருஷம் அவன் இஷ்டப்படி அவன் வாழுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், நீங்கள் உங்கள் பொண்ணு அந்த பையனுக்காக உபவாசம் வந்து ஜெபிக்கட்டும், ஆண்டவர் அந்த பையனை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவார், உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாராம். அல்லேலூயா. இந்த அம்மா அடேங்க அப்பா வேணவே வேணாம் அப்படின்னு ஓடி போச்சு. ஒரு சின்ன விளையாட்டாக அந்த பாஸ்டர் அந்த கதையை சொன்னார். அப்படி இல்லை, ஆண்டவருடைய சித்தத்திலும் சில பிரச்சனைகள் வந்தாலும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்தில் இருக்கும்போது பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவரே கூட இருப்பார். அல்லேலூயா. சித்தம் இல்லாமல் பரிபூர்ணமான பெர்ஃபெக்ட் வில், ஆண்டவர் கிருபை உள்ள ஆண்டவர். அதனால சில நேரத்தில் ஆண்டவருடைய பெர்ஃபெக்ட் வில்லை எப்படி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், அந்த ஒரு குண்டை வச்சு அடிப்பாக்க பார்த்துருக்கீங்களா, ஒரு பெரிய அம்பு எய்வாங்க, நடுவில் இந்த ரெட் கலரில் இருக்கணும்ல, அதுதான் அந்த பெர்ஃபெக்ட் வில். ஆனால் 2வது வசனத்தை இங்கே பார்க்கும்போது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணம் என்று இருக்கிறது. ஒருவேளை சில நேரத்தில் நம்ம மனிதரில் இருக்கிற ஆண்டவருடைய பெர்ஃபெக்ட் வில்லிருந்து நம்ம கொஞ்சம் பரிபூர்ணமான சித்தத்திலிருந்து கொஞ்சம் வழி விலகி போனதை போல் இருந்தால் அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, கர்த்தர் நம்மளை கைவிட்டுருவார், இனி நம்ம வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு இல்லாமல் ஆண்டவரே நான் இந்த காரியங்களை நான் தவறு பண்ணியிருக்கிறேன், என்னை மன்னியும், நான் உம்முடைய பரிபூர்ண சித்தத்தில் வாழ ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் ஏதோ செகண்ட் பெஸ்ட் இல்லை, நன்மை பிரியம் கிடையாது, பரிபூர்ண சித்தத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. நம்முடைய எய்ம் என்னன்னா, பரிபூர்ணமாய் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். எப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னால், சில காரியங்கள் நான் சீக்கிரமாய் சொல்லுகிறேன். அப்போ தான் நமக்கு என்ன தெரியும்னா, அந்த ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும், ஆண்டவருடைய பெர்ஃபெக்ட் வில்லை நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு நம்ம வாசித்த அந்த வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். முதல் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவருடைய பெர்ஃபெக்ட் வில்லை நான் தெரியணும், ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் முதலாவது செய்ய வேண்டியது, அவர்கள் தங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஜீவ பலியா முழு சரீரத்தையும் கொடுத்துடணும். நம்முடைய கண்ணு மட்டும் இல்லை, போன வாரம் வாயை குறித்து நம்ம பார்த்தோம், நாவை குறித்து பார்த்தோம். அப்படி எல்லாம் நம்ம முழு சரீரத்தையும் ஆண்டவருடைய பலிபீடத்தில் நீங்கள் வைக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அல்லேலூயா. அதை முழுசையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் தங்களுடைய பரிபூர்ண சித்தத்தை உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரோட டீல் பேசுகிறாங்க, நான் 50 வச்சுக்கிறேன், நீ 50 வச்சுக்கோங்க, 70 80 20 30 80 20 அப்படி ஆண்டவர்கிட்ட டீல் பேசுகிறவங்க பெர்ஃபெக்ட் வில் ஆப்ரேட் ஆக முடியாது. அல்லேலூயா. ஜீவ பலியாய் அர்ப்பணிக்க வேண்டும். ஏன் அப்படி பண்ணணும்? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர். எல்லா வசனமும் எனக்கு வாசிக்க நேரம் இல்லை, சீக்கிரமாக சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. சில முக்கியமான வசனங்களை மட்டும் நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 20 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே என்றும் அறியீர்களா? ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்குறாரு. நீ ஏன் உன்னை ஜீவ பலியா கொடுக்க சொல்றேன்னா, முதலாவது நீ உன்னுடையவனே அல்ல. அல்லேலூயா. ஏன் நான் உன்னுடையவன் அல்லன்னு சொன்னா, இன்னும் ஒருத்தர் உன்னை அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து கிரயமாய் வாங்கி விட்டார்.
அதனால் நீ நினைச்ச மாதிரிலாம் நீ செய்ய முடியாது. அது அடிமைத்தனம் கிடையாது. ஆண்டவர் நம்மை கிரயமாய் வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவ பலியை அர்ப்பணிக்கணும். எல்லார்ட்டையும் ஆண்டவர் வந்து நீ ஜீவ பலியை அர்ப்பணிச்சே ஆகணும் அப்படி யாருக்கிட்டையும் ஆண்டவர் கம்பல் பண்ணுற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. சோத்திரம். அல்லேலூயா. ஆனால் நம்மளே வாலண்டியராக போய் ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் ஜீவ பலியை அர்ப்பணிக்கிறேன், உங்களுடைய பரிபூர்ண சித்தத்தில் நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவீங்கன்னா ஆண்டவருடைய பர்ஃபெக்ட் விலை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் கர்த்தர் நம்மளை என்னவா மாற்றிருக்கிறாரா? அவருடைய ஆலயமாய் நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியார் உங்களில் வாசமாக இருக்கிறார். அவர் உங்களை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். ஆமென். அப்போ முதலாவது ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என் வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எவ்வளோ அர்ப்பணிக்கப்பட்டிருக்கணும்? 70, 80, 90, 99 இல்லை. ஜீவ பலியாய் 100% ஆண்டவருடைய பலிபீடத்தில் நாம் வைக்க வேண்டும். அல்லேலூயா. 100% ஆண்டவருடைய பலிபீடத்தின் மேல் தன்னை வைத்தவர்கள் சொல்லுவாங்க, டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன். ஆமென். ஆண்டவராக இயேசு அதை தான் சொன்னார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஒரு படப்போகிற பாடுகளின் வேதனையுடைய அளவு எல்லாம் ஆண்டவருக்கு தெரிஞ்சனால சொன்னார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடணும்னா என்ன பண்ணிட்டோம்? நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல பிதாவின் சித்தம் என்னில் நிறைவேறட்டும். அல்லேலூயா. அது ரொம்ப அவருடைய ரத்தம் வேர்வையாக வர அளவுக்கு அது சொன்னதை, அந்த ஜெபத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். நான் பிலீவ் பண்ணுற ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தினம்தோறும் ஆண்டவர் சொல்லியிருப்பார். தினம்தோறும் ஆண்டவர் இந்த ஜெபத்தை செய்திருக்கக்கூடும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவர் ஏன் சித்தல்ல, ஆண்டவருடைய பெர்ஃபெக்ட் வில்ல பரிபூர்ண சித்தத்தில் நான் இருக்க விரும்புகிறேன். ஆமென். அப்படின்னு சொன்ன முதலாவது ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. இரண்டாவது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதே ரோமரில் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதல் காரியம் என்னன்னா, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தோட பேட்டர்ன் நாடு நீங்கள் இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் கோ வித் அக்கார்டன்ஸ் வித் த வேர்ல்ட் என்று இருக்கிறது. அவர்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் எழுதி கொள்ளுங்கள், நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அப்போ என்னன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிறவர்கள் எப்படி யோசிப்பாங்களோ அதே மாதிரி நம்ம யோசித்தோம்னு சொன்னால் கர்த்தருடைய பரிபூர்ண திட்டத்தில் நாம் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு இடத்துல 20,000 ரூபா சம்பளம் கிடைக்குது, இன்னொரு இடத்துல 50,000 ரூபா சம்பளம் கிடைக்குது. எந்த வேலைக்கு போகலாம், 2 வேலையும் நல்லது தான். ஆனால் உலகத்தில் இருக்கவங்க எப்படி யோசிப்பாங்க? யோசிக்கவே மாட்டாங்க. இங்கே 20,000 அங்கே 50,000, அது மட்டும் தான் யோசிப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிபூர்ண சித்தத்தில் வாழ வேண்டும் என்று இருக்கிறவங்க, அவங்களுடைய மனம் புதிதாக மறுரூபமாக்கப்பட்டவர்கள் வேற மாதிரி யோசிப்பாங்க. எப்படி யோசிப்பாங்கன்னா, இது ஆண்டவருக்கு பிரியமா? இந்த வேலையில் பொய் சொல்லணும்னா எங்களுக்கு எத்தனை லட்சம் சம்பளம் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த காரியங்கள் வேண்டாம். இதில் பொய் பிறட்டெல்லாம் பேசி நாங்கள் நிறையா சம்பாதிக்கணும்னா எங்களுக்கு அந்த சம்பாதனம் வேண்டாம் என்று இருப்பார்கள். அது மாத்திரமில்லை, கர்த்தரின் இடத்துல போனால் கர்த்தருடைய நாமம் என்னால் மகிமைப்படுமா, இது கர்த்தருடைய சித்தமா என்பதை அவர்கள் யோசித்து முடிவெடுப்பார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வேலைக்கு போகிறப்ப, திருமண காரியத்துக்கு ஒரு கார் வாங்குறப்ப, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப, இதெல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டுட்டு செய்கிறது நல்லது. அல்லேலூயா. ஆனால் எப்பெல்லாம் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோமோ, எப்போ கல்யாணம் ஆக போதோ அப்போ மட்டும் ஆண்டவருடைய சித்தம் இல்லை, மிச்ச நேரம்லாம் எப்படி வேணால் நம்ம வாழலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. நான் பாட்டுக்கு எப்படி வேணா இருப்பேன், ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சித்தத்தை சொல்லணும் அவர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்பட வேண்டும். அப்போ தான் ஆண்டவருடைய சித்தத்தை உங்களால் பகுத்தறிய முடியும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவது, ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நாம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தை புரிந்து கொள்ள ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே வேதாகமத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தை மூடி வச்சுட்டு நீங்கள் 100 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிட்டே இருந்தாலும் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அதுக்கு போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவருடைய சித்தமாக நான் கேட்டு வரேன். அல்லேலூயா. உபவாச ஜெபத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் சித்தமாக நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்,
ஆவியான சொன்னதை நான் வருவேன், சொன்னதான் ஞானஸ்தானம் எடுப்பேன் அப்படி சொல்கிறது என்னது சரியானது அல்ல. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் இவைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஆமென். எல்லா அதிகாரங்களும் தேவனுக்கு கீழான அதிகாரங்கள். ஆண்டவருடைய அத்தாரிட்டி தான் ரொம்ப மேலான அத்தாரிட்டி. இந்த வேதம் ஒன்று சொன்னால் அதை செய்யறதுக்கு நடுவில் யார் நின்றாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்தை செய்கிறவர்கள் அவங்க எப்பயுமே ஆண்டவருக்கு இது பிரியமான்னு தான் யோசிப்பாங்க. என்ன யாருமே ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. இவங்களுக்கு பிடிக்குமா, எங்கள் கணவருக்கு பிடிக்குமா, மனைவிக்கு பிடிக்குமாங்க, பெரியப்பா சித்தப்பா போடவங்க, தாத்தா பாட்டி யாரெல்லாம் வீட்டில் வயசானவங்க இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் கேட்பாங்க ஞானஸ்தானம் எடுக்கணுமா. அவங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்க என்ன தான் சொல்லுவாங்க, வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க வந்து சொல்லிடுவாங்க வேணான்னு சொல்லிட்டாருங்க, பாட்டி வேணான்னு சொல்லிட்டாங்க. இல்லை, நான் இன்னும் சொல்கிறேன், ஒருவேளை ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கக்கூடாது என்று இந்திய அரசாங்கமே சட்டம் பிறப்பித்தாலும் இந்த வேதம் சொல்கிற சட்டம் தான் நமக்கு மேலான சட்டம். அல்லேலூயா. ஆனால் இதுவரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் நிறைய நல்ல ரூல்ஸ் சொல்கிறாங்க. வண்டியை லெஃப்டில் ஓட்டுங்க, அது பண்ணுங்க, இது இன்கம் டேக்ஸ் கட்டுங்க, அதெல்லாம் நம்ம கீழ்ப்படியலாம். ஆனால் எந்த ஒரு சட்டமும் ஆண்டவருக்கு விரோதமாய் போடப்பட்டாலும் கர்த்தருடைய வேதம் தான் கர்த்தர் நமக்கு சட்டமாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வசனத்தில் அறிவு இருக்க வேண்டும். வார்த்தையை புரிந்து கொள்ளுகிறவர்கள் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்தில் இருப்பார்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கும்படி கேட்கிறேன். 4வது, முதல்ல சொன்னேன் ஜீவ பலியை அர்ப்பணிக்கணும். 2வது, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். 3வது, கர்த்தருடைய வார்த்தையில நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆண்டவருடைய பரிபூர்ணமான சித்தத்தை. 4வது, ஆண்டவருடைய தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த ஒரு காரியம் ஆண்டவருடைய சித்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய சமாதானம் டிஸ்டர்ப் ஆகும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானம் உலகம் கொடுக்குற மாதிரி சமாதானம் அல்ல. அந்த ஒரு பெர்ஃபெக்ட் சமாதானம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. ஆமென். அது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆண்டவருடைய சித்தம் எப்படின்னு சொல்லி. சீக்கிரமாக சில நேரத்தில் அவசரமாக எடுக்கிற முடிவுகள் அது ஆண்டவருடைய சித்தமாய் இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாய் இருக்கிறது. அப்படி அல்ல, நிதானமாக கர்த்தருடைய பாதத்திலிருந்து ஜெபித்து நம்முடைய சமாதானம், ஆண்டவரே இப்படி எல்லாம் இருக்கிறதே, நான் இந்த காரியத்தை செய்யலாமா, உம்முடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, என் இருதயத்தில் இப்படி நான் நினைக்கிறேன், இது சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கிறதா என்றெல்லாம் நாம் யோசித்து கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஆமென். கடைசியாக 5வதாக ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட், ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். என்ன சொல்லுதுன்னா, அநேக ஆலோசனைக்காரர்களினாலே என்ன வருமா, வாசிக்கலாம். நீதிமொழிகள், ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர்களால் சுகம் உண்டாகும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். அப்போ ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அதற்கு தான் சபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய தலைவர்களை கத்துறதுக்கு தான் வச்சிருக்கிறார். ஊழியக்கார கத்த அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. டிவிஷன் லீடர்ஸ் அதுக்கு தான் வச்சிருக்கிறார். கேர்சல் லீடர்ஸ் வச்சிருக்கிறாரு. ஜெபத்தில் இருக்கிறவங்க ஆவிக்குரிய இடத்துல நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஊழியக்கார்ட்ட கேட்கணும், லீடர்ஸ்கிட்ட கேட்கணும், இது இப்படி இருக்குது நான் செய்யலாமான்னு கேட்குறப்ப ஆண்டவர் அவர்கள் மூலிமா உங்களோட கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அதெல்லாம் இல்லை, நான் டைரெக்டாக ஆண்டவர் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி தருவார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூ ஆர் இன் அ மோர் ஸ்லிப்பரி கிரவுண்ட். ஆமென். ஆண்டவர் இந்த வழியாக தான் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு போகும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய பர்ஃபெக்ட் வில்ல இந்த பரிபூர்ண சித்தத்தில் இருந்தால் வேதம் சொல்லுகிறது அங்கே நித்திய பேரின்பம் இருக்கிறது. அல்லேலூயா. நினச்சி பாருங்கள், நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்காரிய வேலைக்கு நம்ம எடுக்கிறோம். ஏன்னு சொன்னால் சமைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். ஒரு குக் வேணும், நல்ல சமைக்கிற ஒரு நல்ல சமையல் பண்ணுற அம்மா நம்ம வீட்டுக்கு வேணும்னு சொல்லி அந்த அம்மாவை ரொம்ப சம்பளம் அதிகம் கொடுத்து சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சுருக்கிறோம். அந்த அம்மா அவசர அவசரமாக வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தோடனே பார்க்குறாங்க நம்ம வீட்டில் இருக்கிற இந்த கர்டைன்ஸ்லாம் ஸ்க்ரீன்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஐயோ அந்த வீட்டில் என்ன அப்படி இருக்குது அழுக்கா, எல்லா ஸ்க்ரீனையும் எடுத்து கையிலேயே அவங்க துவைச்சி காய வச்சு எல்லாம் முடித்தா மணி 1:30 மணி ஆச்சு.
நீங்கள் பசியோடு வரீங்க, உள்ளே வந்து பார்த்தா ஸ்க்ரீன்லாம் நல்லா புதுசாக இருக்குது, டேபிளில் போய் உட்காந்தா எல்லாம் காலி பாத்திரமாக இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? இந்த குக்கை குறித்து எத்தனை பேர் அந்த சமையல் பண்ணுறவங்கள குறித்து எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? ஏன்பா உனக்கு எதுக்குப்பா நான் வேலைக்கு வச்சேன், உன்னை எதுக்குப்பா நான் சம்பளம் கொடுத்து வச்சுருக்கேன், எதுக்குப்பா அந்த மல்லிகை சாமான்லாம் உனக்கு வாங்கி கொடுத்தேன்? உன்னை அழைச்சதின் நோக்கம் வேறு. அல்லேலூயா. நீங்களும் நானும் பரலோகத்தில் போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் நீ சாப்பிட்டியா, எந்த கம்பெனியில் வேலைக்கு போன, அது இதெல்லாம் கேட்க மாட்டார். உன்னை படைச்சதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குதே, அந்த நோக்கத்தை நீ செஞ்சியான்னு கேட்பார். அல்லேலூயா. அதை செய்கிறவங்கள ஆண்டவர் சொல்கிறார், நான் இல்லை, என் பிதா அவனை கனம் பண்ணுவான். அல்லேலூயா. ஆண்டோடைய சித்தத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் கர்த்தர் இங்கே இம்மையில மாத்திரம் நான் அவனோட கூட இருப்பேன்னு சொல்கிறாரு. உங்களோட ஆண்டவர் இருப்பார். அது மாத்திரமல்ல, மறுமையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எப்படியோ போனால் போதும். அப்படி அல்ல. அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. மிகப்பெரிய திட்டத்தை, பரிபூர்ணமான திட்டம், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பலருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். எத்தனை பேர் இதுக்கு ஆமீன்னு சொல்லி என்னை ஜீவ பலியாக நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன், என் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்படட்டும், உம்முடைய வேதம் எனக்கு பாதைக்கு தீபமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு, ஐந்தாவதாக சக விசுவாசிகளோடு, ஆவிக்குரியர்களோட, லீடர்ஸோட, ஆவி ஊழியக்காரங்களுடைய ஆலோசனையின்படி நடப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் யூ வில் நாட் ரிக்ரெட் இன் ஹெவன். ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷத்தில் உட்பிரவேசி என்று சொல்லுவார். அல்லேலூயா. அதை நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்ம ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எல்லாரும் எழும்பின்னு இருக்கலாமா? இந்த சாயங்கால நேரத்தில் எத்தனையோ காரியங்களை ஆண்டவருக்கு சித்தெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்களா? ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் இங்கே நான் சொல்லியே ஆகணும், மறந்துட்டேன். காலேஜ் செகண்ட் சர்வீஸில் சொன்னேன், இந்த கல்யாண விஷயத்தில் மட்டும் சித்தத்திலேருந்து நீங்கள் ரிவர்ஸ் கீர் போட முடியாது. அல்லேலூயா. நீங்கள் வேணா இன்னும் ஒரு 2 வாரம் 1 வாரம் டைம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ கல்யாணம் ஆகி முடித்து, கல்யாணம் ஆகி திருமணமாகி 10 வருஷம் ஆகுது. ஐயோ, கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் இல்லையாட்டிருக்குதே. கொஞ்சம் நம்ம யோசிக்காமல் வந்துட்டோம். நான் ஒரு ஜெபத்தை போடுறேன், ஒன்றும் வேலையே ஆகாது. ஆமென். நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணிட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ரட்சித்து வரும்போது உங்களை 2 பேர் ரட்சித்து கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கார் ரட்சிக்கப்படலைனாலும் பரவாயில்ல. நீங்கள் திருமணம் ஆயிடுச்சின்னு சொன்னால் அதில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஏதோ வேலைக்கு ஒரு இடத்துக்கு தப்பாக போயிட்டீங்க, வெளியே வந்துடலாம். தப்பான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஆண்டுடைய சித்தத்தை கேட்டு வெளியே வரலாம். திருமண உறவில் நீங்கள் அப்படி வர முடியாது. அல்லேலூயா. பைபிள் அங்கே எதுக்குமே டிவோர்ஸ்க்கு இடம் கொடுக்கல. ஏதோ ஒன்று மோசே உங்கள் இறுதிய கடினத்து நிமித்தம் இந்த பொண்ணு விபச்சாரத்தில் இல்லை, இந்த கணவன் விபச்சாரத்தில் இருந்தால் அது ஒன்று தான், அதுவும் எக்ஸப்ஷன், அதுவும் கம்பல்சரி கிடையாது. இப்படி தான் ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டோடைய பரிபூர்ண சித்தத்தில் இந்த சபை இருக்க வேண்டும், நான் இருக்க வேண்டும், என் குடும்பம் இருக்கணும், என் பிள்ளைங்க இருக்கணும். ஒருவரும் அந்த சித்தத்தை இழந்து போய் விடக்கூடாது. ஏதோ எனக்கு பிடிச்சது செய்கிறது ஊழியம் கிடையாது. நீங்கள் அநேக என்ன தெரியும் நினைக்கிறேன், கம்ஃபர்டபுளாக எனக்கு என்ன பிடிக்குமோ, எனக்கு என்ன பிடிக்குமோ அது செய்கிறது ஊழியம் இல்லை. ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஏன்னா அவர் தான் நம்முடைய எஜமான், நம்ம எஜமான் கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் நாங்கள் என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒரு விஷயம் அர்ப்பணிக்கிறேன், உங்களுடைய பரிபூர்ண சித்தம் என்னில் நிறைவேறட்டும். உங்கள் சட்டை எழும்பட்டுமே. ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல் உம் சித்தம் நான் தருகிறேன் உம் கைகளில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உப்பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உப்பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்கு. எத்தனை பேர் உண்மையா கேட்குறீங்க, ஆண்டவர் என்னை உருவாக்கட்டும், ஆண்டவரே என்னை உருவாக்கும், ஆண்டவர் என்னை உருவாக்கும், என்னை உடைத்து உருவாக்கும் ஆண்டவரே. உம்முடைய
உம்முடைய பரிபூர்ண சுத்தத்தில் நான் வாழ விரும்புகிறேன். அதற்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை ஜீவபலியா இந்த பலிபீடத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கை, மனிதர்களை பிரியப்படுத்தின, மற்றவர்களை பிரியப்படுத்த நாட்கள் முடிவுக்கு வரட்டும் ராஜா. நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்க கண் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சொந்த ரத்தத்தினால் மீட்கப்பட்ட என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகளே என்னுடைய சித்தத்தை செய்வானா என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் முடியும் பொழுது எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த நாள்ல நீ எனக்காக வச்சிருந்த சித்தத்தை ஒன்னையும் நான் மிஸ் பண்ணல. யோவான்ல வாசிக்கிறோம், இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களிலே, பிதாவே நீர் எனக்காய் வைத்த எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று சொல்லி சந்தோஷமாய் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கை இங்க இருக்கிறேன் ஒவ்வொருவருக்கு தாரும் ராஜா, எனக்கு தாரும் ஆண்டவரே. சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த சபையை அர்ப்பணிக்கிறோம், இந்த ஊழியத்தை அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாய் ரட்சிக்கப்படாத கணவன் மனைவி வைத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே ரட்சிப்பீராக, அவர்களும் உம்முடைய பரிபூர்ண சித்தத்துக்குள் வரட்டும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் கடந்து வருவதாக கர்த்தர் அப்படி உதவி செய்வீர். எங்களை பயன்படுத்துங்க, எங்கள் நாவை பயன்படுத்துங்க, என் கண்களை பயன்படுத்தும், என் கைகளை பயன்படுத்தும் ஐயா. எங்களுடைய பணங்களை பயன்படுத்தும் ராஜா, எங்கள் நேரங்களை பயன்படுத்தும். எல்லாம் உடைய சித்தத்துக்காய் பயன்படுத்தும் ஆண்டவரே. உடைய நாமத்திலே அப்பா நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.